வல்லரசு நாடுகள் இந்தியாவை எதிர்த்து அவர்கள் ஏதோ சதி திட்டங்கள் தீட்டுகிறார்கள். ஆனால் இந்திய நாடு எதற்கும் அடிமையானதல்ல, யாருக்கும் இந்திய நாடு விலை போகாது என்பதை இந்த படம் அழகாக எடுத்து காட்டுகிறது. நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா இவரு தலைவாசல் விஜய் தான் பண்ற. தலைவாசல் விஜய் ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சுக்கிறாரு. அவர் தான் வில்லனா முறியடிக்கிறாப்புல விக்னேஷ். அவர் தான் இவ்வளவு வேலை செய்யுது. ஆமா, இப்ப ட்ரம்ப்லாம் சொல்றாப்புல எல்லாம் வரி கட்டுறது இந்தியா மிரட்டுறாங்களா நிறைய நாடுங்க. புரியுதா? இவ்வளோ கடை வச்சுக்கிறேன், நான் வரி ஏற்ற போகிறேன், டிவி ஏற்ற போகிறேன், ஃப்ரிட்ஜ் ஏற்ற போகிறேன், வாஷிங் மிஷின் ஏற்ற போகிறேன், எலக்ட்ரானிக் பொருள்லாம் ஏற்றுறேன்னு சொல்லுத வெளிநாடு. அப்போ இந்தியா நான் இழைச்சா வாயடா. வணக்கம். இன்னைக்கு கமலா தியேட்டர்ல ரெட் ஃப்ளவர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவும் மற்ற நாடுகள் மேலேயும் எத்தனை டாரிஃப்ஸ் விதிக்கிறாரு, உலகத்தை சில நாடுகள் மட்டும் கைப்பற்றி எப்படி சர்வாதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. இதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனை தான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்துல டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சார் காட்டியிருக்காரு. 2047 ஆண்டுல இந்தியா வல்லரசா மாதிரி நம்ம நாட்டு கையில எத்தனை நியூக்ளியர் வார் ஹெட்ஸ், எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் எத்தனை சப்மரீன்ஸ் எல்லாம் இருக்கும், அன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டு எப்படி சமாளிச்சு அதுலேருந்து வெற்றிகரமாக வெளியே வரும் அப்படின்றத காட்டியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ விக்னேஷ் சார் 30 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்து டுவல் ரோலில் நடிச்சிருக்காரு. ப்ரோட்டகானிஸ்ட் விக்கியாவும் அப்புறம் ஒரு நெகட்டிவ் ரோல் அவரோட ட்வின் பிரதராகவே நடிச்சிருக்காரு. டைரக்டரோட ஒர்க் நீங்கள் அந்த 2 கேரக்டரைசேஷன்ஸில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒர்க் வாங்கி அவுட்புட் கொடுத்துருக்காருன்றதுலையும் பார்க்கலாம். இந்த படத்தில் நானும் ஒரு ஏர்ஃபோர்ஸ் மார்ஷல் ரோலில் நடிச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். சிறிய உலக ஜாம்பவான்கள் நாசர் சார், YG மஹேந்திரா சார் கூட எல்லாம் என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண வச்சுக்கிறதுக்கு. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தேன், ஆடியன்ஸ் ஆர் கங்க்ராச்சுலேட்டிங் டைரக்டர் சார் பர்சனலி அண்ட் ஹீரோ விக்னேஷ் சார் கிட்ட கூட எல்லாரும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாமே உங்கள் மூலமாக நீங்கள் மற்ற நேயர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் நீங்கள் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் குடும்பத்தோடு தியேட்டர்ஸில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்று கமலா திரையரங்கிலே ரெட் ஃப்ளவர் என்கின்ற திரைப்படத்தை பார்த்தேன். இந்த படம் ஒரு சாதாரண படம் அல்ல, ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்கின்ற படம், குறிப்பாக இளைஞர்களுக்கு எழுச்சியை கொடுக்கின்ற படமாக இந்த படத்தை இயக்குனர் இயக்கி இருக்கிறார்கள். இன்று வல்லரசு நாடுகள் இந்தியாவை எதிர்த்து அவர்கள் ஏதோ சதி திட்டங்கள் தீட்டுகிறார்கள். ஆனால் இந்திய நாடு எதற்கும் அடிமையானதல்ல, யாருக்கும் இந்திய நாடு விலை போகாது என்பதை இந்த படம் அழகாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திலே இந்த படம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்தியாவின் வலிமையை இந்த படத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த படத்தை நாம் உலக அளவிலே எடுத்து சென்றோமானால் இந்தியாவை மிரட்டுகின்ற வல்லரசு நாடுகளை நாம் எப்படி பந்தாடுவோம் என்பதையும் அவர்களுக்கு எப்படி சம்மட்டி அடி கிடைக்கும் என்பதையும் இந்த திரைப்படம் எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் வலிமையை போற்றுவோம். இதை இயக்கிய இயக்குனரை நாம் பாராட்டுகிறேன். இதில் நடித்துள்ள அனைத்து நடிகர்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள். இசையும் அருமையாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு இது ஒரு உத்வேகம் கொடுக்கின்ற இந்த படம். இதை அனைவரும் போற்றுவோம், கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நான் உண்மையிலே இது ஒரு காதல் படம் தான் நினச்சேன். ரெட்டுனாவே ஃப்ளவர்னாவே ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்னா பூ, ரெட்டுனா ரத்தம். ஓகேவா? ரத்தம் எதுக்கு வேணால் சிந்தலாம். ஓகேவா? ரத்தம் எதுக்கு வேணால் சிந்தலாம். ஒரு கட்சி ரீதியாக சிந்தலாம், ஒரு குடும்பத்தில் ரத்தத்தை சிந்தலாம், ஒரு எதில் வேணால் ரத்தம் சிந்தலாம், ரவுடியில் ரத்தம் சிந்தலாம். ஆனால் இந்த ரத்தம் சிந்தறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அந்த கதை மையம் தான் அதுதான் சீக்ரெட் ஏஜென்சி. அவர் தனி மனுஷனாக இருந்து நம் நாட்டை காப்பாற்ற ஒரு வார் ஒன்று நடந்தது. நம்மளுக்குலாம் நம்ம பிறக்கலை. அந்த கதை ஹிஸ்ட்ரியாக தான் இதில் கொண்டு வரப்போல. அது பிரதமர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன். இது ஒரு சரியான வார் வைக்கணும், அதுக்கு பேர் ரெட் ஃப்ளவர், இதுதாங்க கதை. அந்த கேரக்டரை விக்னேஷ் அவர் எடுத்து நடத்துகிறாரு. ஆனால் மாஸ் படம் தான். விக்னேஷ் நிறைய படத்தில் எவ்வளோ படம் சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் நடிச்சுக்கிறாரு. தெரியாமல் இருந்து போச்சு அவர் யாருன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு தெரிகிற மாதிரி, நான் தான் விக்னேஷ் தெரிகிற மாதிரி தெரியுது. நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன் விக்னேஷ். பசும்பொன் இந்த படத்தில், திருவருள் கலைக்கூடத்தில் பொங்கல்லாம் படம் பார்த்துறேன். அதில் டீமாக தான் நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு பெண்ணை அமெரிக்காவில் ஒரு பொண்ணு போட்டு பாதுகாப்பு வேணுங்க. அந்த அந்த பிரதமர் பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள், நம்ம இந்திய பெண்களை. இந்தியர்கள்னு சாதாரண நினச்சிக்கிங்க. ரஷ்யா பெண்ணு நல்லா இருக்கலாம்,
அமெரிக்கா பெண்ணு நல்லா இருக்கும், ஏன் இந்திய பெண்ணுக்கு நல்லா இருக்கக்கூடாதா? நீ கொடுமைப்படுத்துவியா? அந்த கொடுமைப்படுத்த தடுக்கிறது தான், முறியடிக்கிறது தான் அந்த கேங்க்கு உள்ள போயிட்டு சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக போய் முறியடிக்கிறா போல, மீட்டரா போல. ரெட்டுனா என்ன நீங்களே பாருங்களேன். ரெட்டுனா ரத்தம், ஃப்ளவர்னா பூவு, பூன்னு ஏற்றுக்கலாம். பெண்கள் பூ தானே, பெண்கள் பூ தானேங்க. அவங்களை துன்புறுத்தலாமா, கொடுமைப்படுத்தலாமா, அடிமைப்படுத்தலாமா? அதுதான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கதை. லவ்லாம் ஒன்றும் இல்லை, லவ்லாம் ஒன்றும் இல்லை. அவன் வந்து தீவிரவாதி வந்து பெண்களை என்னென்ன கொடுமைப்படுத்துவான். ஒரு பொண்ணை கடிச்சா என்ன பண்ணுவான்? இந்திய பெண்ணு வாழ்த்துவானா? நீ இருக்கக்கூடாதுடி இந்திய கேர்ள், கேவலமா நடத்தக்கூடியது தான். இந்திய கேர்ள்னா கேவலமா? ஏதோ ஒரு சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங்கில் நம்மளுக்கு மனப்பாடம் இல்லை, ஓகேவா? செகண்டு விக்னஸ் வந்து தம்பிக்காரன் வந்து பாடுறாப்பட, அண்ணங்கார சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். இதுதான் கதை. கண்டிப்பா அதுதான் வந்து இதுக்கு ஒரு 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 வார் ஒன்று இருக்குன்னா 1900 ஏதோ ஒரு வருஷம் சொல்லி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அந்த சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இந்த படத்தில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒய்ஜி மகன் பேசுகிறா படம், புரியுதா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு பிரதமருக்கு என்னவோ, ஒரு பிரைம் மினிஸ்டரு, ஹோம் மினிஸ்டரு, அது தகுந்த மாதிரி அவர் நல்லா கரெக்டாக இருக்கார். நாசர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கார், அந்த மிலிட்ரி சோல்ஜராக இருக்கிறார், ராணுவ சோல்ஜர். அவரு கரெக்டாக நடிச்சுக்கிறார். எடுத்ததுல வந்து என்ன சொல்றது, எல்லாமே அதை தான், எல்லாம் வெறி கண்ட்ரி மாதிரி தான் இருக்குது. ஆளே வெறி ஆள் தான். ஹீரோயினே புது முகம் தான், ஆமாம். ஆனால் வந்து ஆப்போசிட்டாக நம்ம நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவர் தலைவாசல் விஜய் தான் பண்ணுறார். தலைவாசல் விஜய் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறாரு. அவர் தான் வந்து வில்லனா முறியடிக்கிறாப்புல விக்னேஷ். அவர் தான் இவ்வளோ வேலை செய்கிறது. இந்திய பெண்கள்லாம் பிடிக்காதுன்னு செய்கிறாரு, அந்த நாட்டில் உழவு வச்சுன்னு செய்கிறாரு. கண்டிப்பாக நீ அடித்தா நாங்கள் அடிப்பேன்னு சொல்லிட்டு தான் பதிலடி தான். ஆமாம், இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிறாப்புல எல்லாம் வரி கட்டுறது இந்தியா மிரட்டுறாங்களே நிறைய நாடுங்க, புரியுதா? இவ்வளோ கடை வச்சுக்கிறேன், நான் வரி ஏற்ற போகிறேன், டிவி ஏற்ற போகிறேன், ஃப்ரிட்ஜ் ஏற்ற போகிறேன், வாஷிங் மிஷின் ஏற்ற போகிறேன், எலக்ட்ரானிக் பொருள்லாம் ஏற்றுறேன்னு சொல்லுத வெளிநாடு. அப்போ இந்தியா நான் இழைச்சா வாயடா. அதுதாங்க கதை. படம் வந்து இந்த ஆகஸ்ட் 15க்கு சரியான படம். ஆனால் அது அப்படி தான் பார்க்கணும் நம்ம படம். எது டும்முன்னு சுடுறான், ரத்தம் வருது, பெண்களை காமிக்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. பெண்களை கொடுமைப்படுத்தினா அப்படி தான் இருக்கும். பெண்களை கொடுமைப்படுத்த அவன் அப்படி தான் கொடுமைப்படுறான். நம்ம இந்தியாவில் யாரும் கொடுமைப்படுத்தாங்களா? ரெட் ஃப்ளவர், அதுதான், அவ்வளோதான். இதுதான் கதை. படம் வந்து விக்னேஷ் வந்து சரியாக நடிச்சுக்கிறாப்போல தான் சொல்லுவேன். அவர் நடித்த நடிப்புலாம் வேறு மாதிரியா இருக்கும், குழந்தைத்தனமான மூச்சு. இது வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக உள்ளே பூந்து பண்ணுறாரு. படம் எனக்கு ஆகஸ்ட் 15க்கு யோசித்து பார்த்தா சுபாஷ் சந்திரோட நினைவு தான் வரணும்.